சென்னையில் நடைபெற்ற கிராமத்து திருவிழாவில் வளரும் தலைமுறையினருடன் பெற்றோர், குழந்தைகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகள், கால்நடை வளர்ப்பு, கிராமத்து சமையல் முறை என முழுமையாக கிராமத்து வாழ்வியலை கண்முன்னே நிறுத்தி உள்ளது இந்த திருவிழா. சென்னை YMCA மைதானத்தில் 3 நாட்கள் களை கட்டியது சென்னையில் ஒரு கிராமத்து திருவிழா. நகரத்தில் பிறந்து இயந்திரங்களோடு வாழ்க்கையை நகர்த்தி வரும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு கிராமத்து வாழ்க்கை முறையை விவரிக்கும் வகையில் அமைந்தது. இதில் கயிறு இழுத்தல், பம்பரம், உரியடித்தல், சறுக்கு மரம், இளவட்டக்கள் விளையாடியும், குதிரை வண்டி, மாட்டு வண்டிகளில் பயணம் செய்தும் பலர் கிராமத்து வாழ்க்கை முறையை முதன்முறையாக அனுபவித்தனர். காங்கேயம் காலெல்லாம் இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே சென்னையில் பார்க்கறது ரொம்ப அரிதாக போச்சு. இப்போ இருக்கான்னு கூட தெரியல. நாட்டு நாயெல்லாம் நிறைய இருக்குது. லைக் ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கொம்பை எல்லாம் வந்திருக்கு. காங்கேயம் காலையில் வெரைட்டிஸ்லாம் சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் இங்கே இன்னொரு வாட்டி கிடைக்குமான்னு தெரியாது. பறை இசை, சிலம்பாட்டம், அரிவாளாட்டம், தெருக்கூத்து உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் மக்களை வெகுவாக கவர்ந்தன. எங்கள் ஜென்ரேஷனில் நாங்களே பார்த்ததில்ல. மேபி அடுத்து வர ஜென்ரேஷனுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு 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 பொக்கிஷம் மாதிரி இதெல்லாம். ஸோ அதனால் நம்ம வந்து எப்படியாவது அதை ப்ரொடெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி அடிக்கடி ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகும், வில்லேஜ் சைடு என்னென்ன இருக்குன்றது ஃபெமிலியரைஸ் ஆகும். காங்கேயம், புலிக்குளம், மலைமாடு, ஆலம்பாடி உள்பட 20 வகையான நாட்டு மாடுகளும், கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் உள்ளிட்ட நாட்டு நாய் வகைகளையும் கண்டு வியந்தனர். கால்நடை வளர்ப்பு முறைகள், அம்மியில் அரைத்தும் உரலில் நெல் குத்தியும் கிராமத்து சமையல் முறை போன்றவை சென்னை மக்களுக்கு புதுவித அனுபவத்தை கொடுத்தது என்றே கூறலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.